இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வாழ்த்துக்கள். மறுபடியுமாக நாம் மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படியாக அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் என்பது. இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனநிலையை பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைப்பாடு, ஆவிக்குரிய நிலைப்பாடு மிகவும் சிதறடிக்கப்பட்ட, மெய்ப்பன் இல்லாத, ஒரு நல்ல வேத ஆலோசனை இல்லாத ஒரு காலகட்டமாக காணப்படுவதை கண்டு அவர் மனதுருகுகிறார் என்று பார்க்கிறோம். அதற்கு உதாரணமாக அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்று சொல்லுகிறார். ஆடுகள் மெய்ப்பன் இல்லாமல் வெளியே வர முடியாது. அப்படியே ஆடுகள் தனியாக இருக்க முடியாது. ஆடுகளுக்கு கட்டாயம் மெய்ப்பன் அவசியம். மெய்ப்பன் இல்லாமல் ஆட்டு மந்தை செயல்பட முடியாது. ஒரு மந்தைக்கு மெய்ப்பன் அவசியம் என்கின்றத ஆண்டவர் இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்லுகிறார். ஏன் மெய்ப்பன் அவசியம் அப்படின்னு சொன்னால், ஆடுகளை கொண்டு போய் மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போகணும், ஆடுகளை மறுபடியும் கொண்டாந்து பட்டியில் அடைக்கணும். இதுதான் ஆடுகளினுடைய நிலைப்பாடு. அது தானாக போயிட்டு அது தானாக வருவது இயலாத காரியம். ஆகவே ஏன் அப்படின்னு சொன்னால், ஆடுகளுடைய நிலைப்பாடு அது ரொம்ப டிமிடாக இருக்கும். அது தானாக செயல்பட முடியாது. அந்த ஆடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப சீக்கிரத்தில் பயப்படும். வெளியாட்களை பார்த்தா பயப்படும், பார்த்தா மிரண்டு ஓடிடும். புதுசாக ஒரு ஆளை பார்த்தா கூட கூச்சலிட்டுரும், பயப்படும். வித்தியாசமான சத்தம் கேட்டால் கூட பயப்படும். ஆகவே இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆடுகளினுடைய நிலைப்பாட்டை விளக்குகிறார். மேலும் மெய்ப்பன் தொடர்ச்சியாக ஆடுகளை கண்காணிக்கிறவனாக இருக்கணும். மெய்ப்பனுடைய வேலையே என்னென்னா, மந்தையின் மேல் கவனமாக இருத்தல். ஆடுகளும் அப்பப்பைக்கு மெய்ப்பன் இருக்கானா அப்படி திரும்பி இப்படி பார்த்துக்கும். நீங்கள் அந்த ஆடு மேய்க்கிறப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சூழ்நிலைகள்லாம் பார்க்கலாம். அடுத்தது, இந்த ஆடுகளை இந்த மெய்ப்பன் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஓநாய்கள் மத்தியில், நரிகள் மத்தியில் பிடிச்சிட்டு போயிடாமல் இருக்க, அதன் மீதும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு. ஆக ஒரு மெய்ப்பன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆடை கொண்டு போகணும், ஆடை கொண்டாந்து அடைக்கணும், ஆட்டுக்கு தண்ணீர் கொடுக்கணும், நல்ல உணவு கொடுக்கணும், எதிராளிகள் மத்தியிலிருந்து காப்பாற்றணும். இது முக்கியமான வேலை. இந்த தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைப்பாடு. இவர்கள் மெய்ப்பன் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்று சொல்கிறார். ஆக இன்றைக்கு நம்மளுக்கு இது எப்படி பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் மிக ரொம்ப அவசியமான ஒரு காரியம், ஒரு நல்ல போதகரின் கீழாக இருந்து ஒவ்வொரு விசுவாசியும் செயல்படணும். ஒரு நல்ல மெய்ப்பன் அவசியம். இப்போ நல்ல மெய்ப்பனுடைய அவசியத்தை 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் அவனுடைய குணலட்சணங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு போதகன் தான் ஆடுகளை மேய்க்க முடியும். அவனுடைய குணாதிசயத்தை சொல்கிறப்ப தன் குடும்பத்தை நன்றாய் விசாரிக்கிறவன், ஒரு நல்ல குடும்பம் உள்ள போதகன். அப்போ தான் அவன் நல்ல சபையை பார்க்க முடியும். இப்போ குடும்பத்தை போல தான் சபையை பார்க்கணும். குடும்பத்தை நேசிக்கிறது போல் சபையை நேசிக்கணும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகள் மீதும் கரிசனம் கொள்ளணும். ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆவிக்குரிய உணவு கொடுக்கணும். சபையில் நல்ல வேதபூர்வமான போதனைகள் கொடுக்கணும். வேதபூர்வமாக எச்சரிக்கணும். அவங்க பாவம் செய்கிறப்ப கண்டித்து உணர்த்தணும். அவர்கள் சோர்ந்து இருக்கிறப்ப அவர்களை தேற்றணும். வியாதி படுக்கையில் இருக்க போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் ஒரு மெய்ப்பனுடைய வேலை. இதையும் கடந்து அநேக கள்ள போதனைகள் இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கிறது. முக்கால்வாசி சொல்லப்போனால் எல்லாம் கள்ள போதனை. வேதம் இல்லாமல் வேதத்துக்கு எதிரான காரியங்களை போதிக்கக்கூடிய இடத்துல ஜனங்கள் செவி கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி டிவியை திறந்தீங்கனாலே வெறும் தவறான போதனைகள் உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கள்ள போதகர்களை எதிர்க்கக்கூடிய போதகனாக இருக்கணும். தவிர வேதபூர்வமாக சுட்டி காட்டுறவனாக இருக்கணும். அதாவது சொல்லப்போனால் இந்த யெகோவா சாட்சிகள், இந்த 7th-day அட்வென்டிஸ்ட், இது சிபிஎம், இது மாதிரி நிறைய தவறான பெண்டகாஸ்டல்ஸ், இதெல்லாம் எதிர்க்கிறவனாக இருக்கணும். இது வேதபூர்வமாக இதெல்லாம் தவறு என்று சொல்லுகின்ற போதக சமத்தனாகவும் இருக்கணும்னு சொல்லுது. ஆக ஒரு போதகனுடைய வேலை இவ்வளோ முக்கியமான வேலை. இப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் இருக்கீங்களா? சரியான சத்தியம், சரியான வேதம் போதிக்கிற இடத்துல, போதக கரிசனை, போதக கண்காணிப்பு, போதக மேற்பார்வை உள்ள இடத்துல இருக்கீங்களா? உங்களை போதகர் பார்க்கிறாரா? உங்களுடைய ஆவிக்குரிய நிலையை குறித்து கேட்குறாரா? உங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்குறாரா? உங்களை சரியான வழியில் நடத்துகிறாரா? உங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் கொடுக்குறாரா? ஆவிக்குரிய உணவெல்லாம் கொடுக்குறாராங்கிறது நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும். ஆனால் இந்த 9:36 பார்க்கும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி இல்லை. இதே சூழ்நிலை இன்றைக்கும் நம்ம மத்தியில் இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல போதகன் கீழாக வளர வேண்டியது இன்றியமையாதது. போதகனை மதிக்கணும், போதகனை அன்பு கூறணும், போதகனுக்கு ஜெபிக்கணும், போதகனை எல்லா வகையிலும் பார்த்து கொள்ள வேண்டியது விசுவாசியினுடைய வேலை. அப்போ போதகனும் தனது மந்தையை குறித்து
கவனமாக இருக்க வேண்டிய நிலைப்பாடு. அதாவது வேதம் சொல்லுது, நன்றாய் விசாரிக்கிற மூப்பர்களை இரட்டிப்பான கணத்துக்கு பாத்திரமானா எண்ணணும்னு வேதமும் சொல்லுது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல சபையில் நல்ல மேய்ப்பனு கீழே வளர கர்த்தர் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமென்.